Hi friends, welcome back to our channel CAD/CAM World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்துக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Powershapeல உள்ள எலக்ட்ரோட் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி வர்க் ஆகுது நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோட் எக்ஸ்ட்ராக்ஷன் போறதுக்கு அந்த ரிப்பன் டூல் பார்ல உள்ள விசார்ட் போய்ட்டோம் அப்படினா அதுல உள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோட் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து எலக்ட்ரோட் விசார்ட் டிசைன் அப்படிங்கற ஒரு பேஜ் நமக்கு ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் மெத்தட் சிங்கிள் ஃபேஸ் அப்படினா இது மாதிரி ஒரு ஃபேஸா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக உள்ளது வந்து கான்கேவ் அப்படிங்கிறது. ஸோ கான்கேவோட ரீஜனாக எங்கெங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது. அடுத்தது உள்ளது கான்வெக்ஸாக எங்கே இருக்கோ அந்த மாடலில் கான்வெக்ஸ் எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து கான்கேவ் யூஸ் பண்ணி அதாவது இந்த சர்க்கிளோட சென்டரில் உள்ள இதுக்கு வந்து நான் எலக்ட்ரோட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சு கான்கேவில். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் அதாவது எந்த வியூவில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத இங்கே உள்ளதுக்கு பார்த்துக்கலாம். இது வந்து எலக்ட்ரோட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வெக்டர் வந்து Z ஆக்சிஸில். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் டிஸ்டன்ஸ் ஆப்டிமைஸ் கேட்குது. எல்லாமே நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான பாக்ஸ் சைஸ் Z ஆக்சிஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே லோட் ஆகுது. கார்னரில் ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து லோடிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரோட் வந்து க்ரியேட் ஆக போகுது. ஒரு ப்ரொஃபைலில் நமக்கு தேவையான இடத்துல நமக்கு செலக்ட் பண்ணிட்டு இது மாதிரி எலக்ட்ரோட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ஸ்பெசிஃபை டிஃபைன் பிளாக் டிஃபைன் பண்ண போகிறோம். எவ்வளோ ஹைட் வேணும், என்ன மெட்டீரியல், கிராஃபைட் வேணுமா இல்லை காப்பர் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு வந்து காப்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணோன்னா காப்பரில் மாறிடும். பேசிக் ஹைட் எவ்வளோ, திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து யூசர் டிஃபைன். இப்போ வந்து மேலே உள்ளது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, எனக்கு ரவுண்ட் டைப்பில் வேணும்னா ஸோ யூசர் டிஃபைன் பக்கத்தில் உள்ள ஒரு ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் மாறிடும். ஸோ இது மாதிரியே நம்ம எந்த ஷேப்பில் வேணும்னு கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து டேட்டம் பாயிண்ட். எலக்ட்ரோடுக்கோட டேட்டம் பாயிண்ட் எங்கே இருக்கணும், பாட்டமில் இருக்கணுமா, பேஸில் டாப்பில் இருக்கணுமா, மிடில் இருக்கணுமா அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ இப்போ டாப்பில் கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோட் எக்ஸ்ட்ராக்ஷன், அதாவது எலக்ட்ரோட சிமுலேஷன் எப்படி நமக்கு எலக்ட்ரோட் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு சிமுலேட் பண்ணி கூட நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எலக்ட்ரோட் ஹோல்டர். இப்போ ஒரு மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன மிஷின் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மள்ட்ட ஹோல்டர் இருக்குது. நமக்கு எலக்ட்ரோட் ஹோல்டர் தெரியும் அப்படின்னா பேஸ் ஹோல்டரில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹோல்டருக்காக நான் எடுக்கலை அப்படின்னா நன் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து வித்தவுட் ஹோல்டரோட நமக்கு வந்துடும். இதில் வந்து இந்த எலக்ட்ரோடோட டீட்டெயில் கொடுக்க போகிறோம். இது என்ன நேம், அதாவது இந்த எலக்ட்ரோடோட நேம் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எலக்ட்ரோட் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன குரூப்னா எலக்ட்ரோட் குரூப். லெவல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1 2 3 3 இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 1 2 3 4 5 வரை இருக்குது. ஸோ அடுத்த லெவலில் வந்து இது எலக்ட்ரோட் க்ரியேட் ஆக போகுது. கவுண்டர் அப்படிங்கிறப்ப எத்தனாவது எலக்ட்ரோட் க்ரியேட் பண்ணுறோம் ஒரு மாடலில் அப்படிங்கிறது கவுண்டர் யூஸ் பண்ணுறோம். கொல்யூஷன் கேப் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பார்க் கேப் எவ்வளோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஸ்பார்க் கேப் 0.2 கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து செட்டப் ஷீட் வேணும் அப்படின்னா அதை எனபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு வந்து இது வந்து நமக்கு எலக்ட்ரோடோட ஃபேமிலி, என்ன ஃபேமிலியில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கட்ஸ் மினிமம் ஸ்டாண்டர்ட் யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பார்க் கேப் வந்து 0.2 கொடுத்தோம் இல்லையா, அதுக்காக இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து ரஃபிங் செமி ஃபினிஷிங்க்கு வந்து எவ்வளோ ஸ்பார்க் கேப், அதாவது எவ்வளோ ஸ்டாக் வந்து ரிமைனிங் விட்டுட்டு மிஷினிங் பண்ணுங்கிறத அதுவே டிஃபைன் பண்ணிவிடும். ஸோ அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸ்போர்ட் ஃபார் பவர்மில். இதை வந்து நம்ம இந்த எலக்ட்ரோட வந்து பவர்மில்லில் மிஷினிங் பண்ண போகிறோம். பவர்மில்லில் ப்ரோக்ராமிங் க்ரியேட் பண்ண கேம்ப் பண்ண போகிறோம்னா பவர்மில், அதர் கேம் சாஃப்ட்வேர்னா அதர் கேம் சாஃப்ட்வேர், இல்லை என்சி எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தோன்னா இது மாதிரி ஆப்ஷன் ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எலக்ட்ரோட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து எலக்ட்ரோட் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரோட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து டூ யூ வாண்ட் டு க்ரியேட் அனதர் எலக்ட்ரோட் அப்படின்னு கேட்குது. நம்ம நோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம க்ரியேட் பண்ண எலக்ட்ரோடோட செட்டப் ஷீட் அதுவே நமக்கு கொடுத்துரும். நம்ம அதுக்கு தான் நமக்கு வந்து செட்டப் ஷீட்டை வந்து எனபிள் பண்ணியிருந்தோம். ஸோ லெவல் 6ல் வந்து எலக்ட்ரோட நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட செட்டப் ஷீட். இதில் வந்து நமக்கு எல்லாமே நம்ம கொடுத்த எலக்ட்ரோட் நேம் என்ன, எவ்வளோ ஸ்பார்க் கேப், எவ்வளோ அண்டர் சைஸ் இருக்கணும், எல்லாமே நமக்கு எங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செட்டப் ஷீட்டில் டீட்டெயில்டாக நமக்கு கொடுத்துரும். ஸோ இதை நம்ம டைரெக்டாக நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம
நம்ம மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாடல் வந்து எனக்கு ஹைட் ஆகணும், இல்லை எனக்கு மாடல் வேணாம் அப்படின்னா அந்த மாடலை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணிங்கன்னா இது மாதிரி டிஃபால்ட் ஹைட்னா நமக்கு அந்த இடத்துல மாடல் வராது பிரிண்ட்டில். ஸோ ஒயர் ஃப்ரேமில் வேணால் ஒயர் ஃப்ரேமில் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை ட்ரான்ஸ்பரன்சி வியூவில் வேணால் ட்ரான்ஸ்பரன்சி வியூவில் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு எந்த மாதிரி வேணும்னு கொடுத்துட்டு நம்ம அதை கூட அவுட்புட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் சாலிடாகவே எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் டூல் பார்லேயே வியூ அப்படிங்கிறதுல போனீங்கன்னா, ஸோ ரிப்பன் டூல் பார்லேயே வியூவில் போனீங்கன்னா அரேஞ்ச் ஸ்விட்சஸில் வந்து ஸோ மொத்தம் இப்போ 3 இருக்குது. ஸோ அடுத்தது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரோடோட XY கோஆர்டினேட் எங்கே இருக்குது, ஜெட்டோட கோஆர்டினேட் எங்கே இருக்குது, நமக்கு இது மாதிரி டீட்டெயில்டான இந்த ஒரு வியூ நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு இதை வந்து எலக்ட்ரோடுக்கு வந்து EDM மிஷினுக்கு கொடுக்குறப்ப இதையும் பிரிண்ட் எடுத்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு XY கோஆர்டினேட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்மளோட எலக்ட்ரோடு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரோடு எக்ஸ்ட்ராக்ஷன்லேயே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணாமல் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரோடு க்ரியேட் பண்ணாமல் நம்ம பண்ணோம். இப்போ ஒரு சாலிட் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தால் அதுக்கு பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம சாலிடில் பார்த்த கோர் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டே நம்ம வந்து இது மாதிரி ஒரு சாலிடில் யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரோட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா சாலிடோட வீடியோஸ் வந்து போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இது மாதிரி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரோட் க்ரியேட் பண்ணுறோம் அந்த உள்ளார உள்ள ப்ரொஃபைலுக்கு. ஸோ எனக்கு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது வேணாம் அப்படின்னா நான் மேனேஜில் போய்ட்டு ரிப்ளேஸ் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியிருப்பேன். இதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா சாலிடோட டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட எலக்ட்ரோட வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் சாலிட் மட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரோட் கோர் ஃப்ரம் செலெக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரோட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட இப்போ இதை எப்படி நம்ம வந்து எலக்ட்ரோடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரிஜினல் மாடலை வந்து ரைட் கிளிக் பண்ணி அதாவது ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாடல் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். அடுத்ததாக நம்ம க்ரியேட் பண்ண அந்த கோர் ஃப்ரம் செலெக்ஷன் வச்சு யூஸ் பண்ண ஒரு சாலிடை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு விசார்டில் போய்ட்டு நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி எலக்ட்ரோட் அதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட இது வந்து கேட்கும், நம்மள்ட்ட பேஸ் இருக்கா அப்படின்ட்டு, சாலிட் மெத்தட் பேஸ் இருக்கான்ட்டு. ஸோ நம்மள்ட்ட பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நோ கொடுத்துடணும், பேஸ் இல்லைங்கிறப்ப. ஸோ நோ கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகும். பட் ஆனால் இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் வந்து மாடலோட கொலிஷன் ஆகுது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கொலாய்டிங் ஆகும். இதை வந்து நம்ம எப்படி ஆஃப்செட் பண்ணி நம்ம வந்து ஹைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம வந்து சாலிட்லேயே ஆஃப்செட் பண்ணுறோம். ஸோ அதையும் நம்ம இப்போ ரிப்பீட்டராக பார்ப்போம். ஸோ எனக்கு எந்த ஃபேஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய்ட்டு ஆஃப்செட் கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆஃப்செட் ஆகிடும் நமக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நான் இப்போ வந்து 15 mm வந்து ஹைட் வந்து ஆஃப்செட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மாதிரி நம்ம வந்து 15 mm ஆஃப்செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அகைன் ரிப்பீட்டட் அதே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாடல் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஸோ அந்த சாலிடை செலக்ட் பண்ணிவிட்டு விசார்டில் போய்ட்டு எலக்ட்ரோட் நார்மலாக நம்ம எலக்ட்ரோட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி எலக்ட்ரோட் கொடுத்தோம் அப்படின்னா பேஸ் இருக்கான்னு கேட்கும். ஸோ நம்மள்ட்ட இப்போ பேஸ் இல்லை அப்படிங்கிறப்ப பேஸ் நோ கொடுத்துட்டு அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து எலக்ட்ரோடோட பிளாங்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு போய்டும். ஸோ இப்போ நம்ம யூசர் டிஃபைனில் நமக்கு என்ன வேணுங்கிறத கஸ்டமைசேஷன் வேணும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம மற்றபடி எல்லாமே முன்னாடி பார்த்த எலக்ட்ரோட் எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவல் 7 க்ரியேட் ஆகுது கவுண்டர் நம்பர் 2. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் 1, இது வந்து கவுண்டர் 2 அதே மாதிரியே க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இதையும் ஃபினிஷிங் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரோடாக நமக்கு இது வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சாலிட் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பேஸ் க்ரியேட் பண்ணாமல் அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து எலக்ட்ரோடாக அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பவர் ஷேப்பில் எலக்ட்ரோட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து மாடல்லேருந்து நம்ம எடுக்கிறது. இன்னொரு வந்து சாலிட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு கோர் ஃப்ரம் செலெக்ஷன் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இதோட கோஆர்டினேட் பாயிண்ட்டும் நமக்கு இதே மாதிரி கொடுத்துரும். XY எங்கே இருக்குது, ஜெட்டோட டைரெக்ஷன் எங்கே இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் எடுத்து கொடுத்தீங்கனாலே EDM செட்டப் போடுறவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே X and Y கோஆர்டினேட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படாது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட எலக்ட்ரோட் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே கீழே உள்ள லெவல்ஸை கூட நீங்கள் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த லெவல்ஸ் இது 0ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல். இப்போ 6ங்கிறது இந்த பெரிய எலக்ட்ரோட், 7 அப்படிங்கிறது சின்ன அந்த எலக்ட்ரோட்.
ஸோ இதை கூட நீங்கள் இதுதான் நம்ம வந்து எலக்ட்ரோட் க்ரியேட் பண்ண இதுதான் லெவல்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இதை வந்து டெலீட் ஆகிடக்கூடாது, அதாவது நம்ம ஹைட் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக லெவல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பவர் ஷேப்பில் உள்ள எலக்ட்ரோட் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு மாடல்லேருந்து எப்படி நமக்கு எந்தெந்த இடத்துக்கு எலக்ட்ரோட் தேவைங்கிறத எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வர வீடியோஸில் நம்ம பவர் ஷேப்பில் உள்ள கோர் கேவிட்டி ஸ்ப்ளிட்டிங் எப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த எலக்ட்ரோட் எக்ஸ்ட்ராக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க.